ராமசாமி நீங்க என்ன இல்ல பாக்க நான் வரேன் சார் உங்க ரெண்டு பேருக்கு வரேன் ஒரு லீகல் இஷ்யூ வேற ரெண்டு சரி பிசிக்கல் பாசிபிலிட்டி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஒன்னு ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா ஜெயிச்சது இங்க மக்களோட ஆதரவு பெற்றது தாவேகா மட்டும்தான் சோ ஆளுநர் ஐடியலா அவங்கள தான் வரவேற்கணும் வேற எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் போட்டியிட்ட கட்சிகள் ஜெயிச்சது அப்படின்னு கூட கணக்கு கிடையாது யார் இதை எதிர்த்தாலும் அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் இனி ஷார்ட் டேர்ம்ல எலெக்ஷன் இருந்தாலும் சரி மிட் டேர்ம்ல எலெக்ஷன் இருந்தாலும் சரி 29 இருந்தாலும் சரி 31 இருந்தாலும் சரி அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தான் போய் சேரும் அப்படின்றது ஒரு பார்வை இரண்டாவது இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா நார்மலா சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன் படி காம்போசிட் ஓட்டிங் அப்படின்ற ஒரு பாலிசி தான் அவங்க கன்சிஸ்டன்ட்டா சப்போர்ட் பண்ணிட்டே வராங்க அப்ப என்னன்னா மொத்தமா நீங்க வந்து ஹவுஸ் சிட்டிங் கால் பண்ணுங்க ஹவுஸ் சிட்டிங் வந்து அதுல ப்ரூவ் பண்ணட்டும் ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா அது ஓகே ப்ரூவ் பண்ணலன்னா இன்னொரு இது வந்து அவங்க ஆப்போசிட்டா ப்ரூவ் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றதான் ஒரு பொசிஷன் இங்க வந்து ஆளுநர் அந்த காலம் எடுத்துக்கொள்வதே காரணம் என்னன்னா காம்போசிட்டிங்கா வச்சா கூட இரண்டு பேராலையுமே பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அவர் கேரளாலையும் அது என்ன சிச்சுவேஷன் பார்க்கணும் அதனால அவரோட காலம் இருக்கு அதனாலதான் ப்ரீ டிட்டர்மைண்டா எனக்கு இந்த தேதி தான் வேணும் அப்படின்றத அவங்க இங்க நிர்ணயம் பண்ண முடியாது இல்லாட்டி அப்படின்னா அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் போய் பார்த்திருக்கலாம் அவங்க ஆளுநரை போய் பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது சோ இப்போ இஷ்யூ வந்து அந்த ஒரு பொசிஷன் தான் அவங்க எனக்கு இப்பவே நடக்கணும் அப்படின்னு அப்படி பாத்தீங்கன்னா தாவேகா மத்த கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அவர்கள் 108 பேர் 107 அப்படின்றதே ஒரு அரசாங்கம் அமைவதற்கான தேவைகள் இருக்குல்ல அது திரு விஜய் முதலமைச்சரா வர்றதா தாவேகா ஆட்சி உடனே அமைக்கணுமாங்கிறத கடந்து நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு சார் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்ஸே அதுக்காக தள்ளி வைக்கிறாங்க எப்போ வைக்கணும் எப்போ வெளியிடணும்னு தெரியல அதே போல அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது இல்லையா திட்டங்கள் போய் சேரணும்னா அப்போ ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டிய அவசியம் இருக்கு மன்னிக்கணும் கவர்மெண்ட் அப்படின்றது ஒன்றும் எக்ஸிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் சார் அப்ரூவல் எடுக்கணும் சார் அரசாங்கம் இருக்கு 12th ரிசல்ட்ஸ் கொடுத்து நீங்க கேட்டு பாருங்க இன்னும் 12th ரிசல்ட்டுக்கு கேபினட் அப்ரூவல் வேணும் மினிஸ்டர் அப்ரூவல் வேணும்ன்ற அவசியம் கிடையாது இல்ல சார் ஆனா இதுல ஒரு கேள்வி இருக்கு சார் அடுத்து வர்றவங்க யாரு எப்போ விடணும் என்னங்கிறது அதிகாரிகள் அப்படி முடிவு எடுத்துற முடியாது இல்ல அந்த இடத்துல அதற்கான தேவையே கிடையாது சட்டப்பூர்வமா அப்படின்னு சொல்றேன் அவர்கள் இத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா ஏன்னா இன்னைக்கு கவர்மெண்ட் எப்பவுமே நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சேர்த்து பார்க்கறதுனால தான் அது தவறு கவர்மெண்ட் இண்டிபெண்டா அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணாததான் இந்த பிரச்சனைக்கு காரணமே ஓகே ஷபீர் சார் காலையில இருந்த நிலவரம் என்பது வேற மாலையில நிலவரம் மாறியதற்கு காரணம் என்ன அப்படின்றத நம்ம கவனிச்சோம்னா காங்கிரஸ் உடைய பிரஸ் ரிலீஸ்ல இருந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அலையன்ஸ் என்பது இது லோக்கல் பாடிக்கும் தொடரும் இது 2029 லோக்சபா எலெக்ஷனுக்கும் தொடரும் அப்படின்னு பாஜகவுக்கு இது வந்து ஒரு பேட் நியூஸ் ஓகே அவங்க இந்தியா அலையன்ஸ் வந்து உடைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதா அல்ல புது பிரச்சனை தமிழ்நாட்டுல உருவாயிருச்சான்னு கவலைப்படுறதா அப்படின்றது பாஜகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஓகே இப்போ திமுக ஆட்சி இருக்கும்போது அட்லீஸ்ட் பாஜகவால 11% வர முடிஞ்சு தாவேகா ஒரு எலெக்ஷன்ல வந்தோடனே பாஜக மறுபடியும் 3% கட்சியா போயிருச்சு இப்போ இது எல்லாமே வந்து மேலும் வந்து சிக்கல்களையும் பிரச்சனைகளும் ஏற்படுத்தும் மேல இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட் வந்து தமிழ்நாட்டுல உருவாயிருச்சு அப்படின்னா அதுல காங்கிரஸ் ஒரு முக்கியமான பிளேயரா இருக்கு அப்படின்னா 5 சீட் வச்சிருந்தாலும் அவங்க முக்கியமான ரோலை பிளே பண்றாங்க அப்படின்னா இதோட இம்பாக்ட் வந்து உங்களுக்கு கேரளால காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இருக்கிற கூட்டணி ஆட்சி அதுக்கப்புறம் தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இப்ப காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் ஒரு வியூகத்தை வகுக்குது அப்படின்னா அதுக்கு எதிர் வியூகத்தை வகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பாஜகவுக்கு அதிமுகவுக்குன்னா அவங்களும் அதை செய்யத்தானே செய்வாங்க எதிர் வியூகத்தை வகுக்கலாம் ஆனால் அதனால நீங்க வந்து முறைகேடா ஒருத்தர் வந்து மேண்டேட் கொடுத்தவரை வந்து ஆட்சியில பதவி ஏற்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரே ஒரு அது ரொம்ப மோசமான முறைகேடு கிடையாது மேண்டேட் கிடைச்சது டெஃபினட்டா அவங்களுக்கு தான் அது வந்து எத்திக்கலா இருந்திருக்கலாம் ஆனா இவங்களுக்கு 118 இருந்துச்சுன்னா இவங்களுக்கு தான் அறுதி பெரும்பான்மை 118 யாரு அது ஃப்ளோர்ல தான் சார் முடிவு பண்ணனும் நீங்க ஏன் சார் தேவையில்லை சார் இவங்க மூணு பேரும் ஏற்கனவே ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜ்பவன்லயோ லோக் பவன்லயோ கவர்னர் முன்னாடி போயிட்டு ஐயா எனக்கு வந்து 118 இருக்கு பாருங்க 1 2 ன்னு காமிக்க முடியாது அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அது 118 யார் டிட்டர்மினேஷன் நம்மளும் இங்க பண்ண முடியாது அதையும் லோக் பவன்ல பண்ண முடியாது இதுல ஒரு இது நீங்க குறிப்பிட்டீங்க ஷபீர் இதுல வந்து அந்த ஒரு லைன் தான் பாஜகவை எரிச்சலடைய வச்சிருக்கு அது ஒரு மாற்றத்துக்கு காரணம் நீங்க அதுல ஒரு வார்த்தை கூடுதலா இருக்கு அதையும் நான் புரிஞ்சுக்க விரும்புறேன் நீங்க சொன்ன லோக்கல் பாடி ஆர்கனைசேஷன்ஸ் த லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஆமா அது வருதா இப்ப என்ன ராஜ்யசபாவை சேர்த்து சொல்றாங்கன்னா அது என்ன புரிஞ்சுக்க முடியல ராஜ்யசபா ஏதாவது பேசப்பட்டிருக்கும்ல நீங்க அதுல கீழே பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் அப்படின்றது தானே இருக்கு கண்டிஷன்ஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் இருக்கு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்க்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கும் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்கு சம்திங் லைக் தட் அப்ப எல்லாமே வந்து இது பேசி அப்ப இதுல இல்ல ஷபீர் அப்படின்னா இந்த கம்யூனல் ஃபோர்சஸ்ங்கிறது இதுக்கான அரசியலுக்கான ஒரு பயன்பாடு அப்படி யூஸ் பண்ண வேண்டியது கம்யூனல் ஃபோர்சஸ்ன்றது அந்த கொள்கை முடிவு
கொள்கை ராஜ்யசபா இடம் வரைக்கும் பேசி முடிக்கப்படுதுன்னா அது தேர்தல் கணக்கு அல்லது அரசியல் கணக்கு. நீங்க தேர்தல் கணக்கு, அரசியல் கணக்கு, கொள்கை கணக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு நேச்சுரல் அலைன்ஸா அது உருவாகிறது. பாஜகவும் விரும்பவில்லை, திமுகவும் விரும்பவில்லை, அதிமுகவும் விரும்பவில்லை. சரி, இப்போ விஜயுடைய இந்த எலெக்ஷன்ல அதுல கூடவே நீங்க சொல்ல வேண்டியது விசிகே இடதுசாரிகள் அவங்க என்ன நிலைப்பாடு? அவங்க இதுக்கப்புறம் மாறிட்டாங்க. அவங்க வந்து இதுல ஒரு இவ்வளவு பிரச்சனை விஜய வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடாது அப்படின்ற தடுக்கின்ற முயற்சிகளை விசிகேவோ கம்யூனிஸ்ட் கட்சியோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய துரோகம் வேற எதுவும் இருக்க முடியாது. நீங்க வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்ற கட்சிகள் இந்த மாதிரி நடக்குது அப்படின்றா அது வந்து கூட்டணியில போட்டியிட்டு தாவேகாக்கு எதிர்க்க போட்டியிட்டு தான் அரசியல் காரணம் சார். காங்கிரஸ் கட்சியிலயும் அதான் சொன்னாங்க. காங்கிரஸ் கட்சியிலயும் நாங்க தாவேகாவுக்கு எதிராக தான் நம்ம போட்டி போட்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒண்ணு சர்க்கம்ஸ்டான்சஸ் வேற. உங்களுக்கு இந்த கூட்டணியோட அஜெண்டா வேற. காங்கிரஸ் ஆவது தேர்தலுக்கு முன்பே வந்து தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்னு விரும்பிய ஒரு கட்சி. சோ அவங்க வந்து வெளியே வருதுங்கிறது வந்து இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகே எந்த ஒரு காலகட்டத்திலும் நாங்க தாவேகாவோட போறோம்னு ஒரு விருப்பமோ ஒரு பேச்சுவார்த்தையோ அதிகாரப்பூர்வமாக நடத்தவில்லை. 10 மணி நேரம் விவாதிச்சாங்க சார். இது எல்லாமே நம்ம கற்பனையா பேசணும் சார். ஆளுநர் வந்து கண்டிப்பாக இன்று இரவுக்குள் வந்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து விடுவார். வேற ஆப்ஷன் கிடையாது. நாளைக்கு காலையில சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மூத்த வழக்கறிஞர் தாவேகா பெட்டிஷனே தேவையில்லை, தமிழ்நாட்டில் நடக்கிற அஃபேர்ஸ் கவலை தருவதாக இருக்கிறது மென்ஷன் பண்ணா போதும். அப்படியான ஒரு நிலைமைக்கு போகவே மாட்டாங்க. காரணம் பிஜேபிக்கு ஒரு 30-40 சீட் இருக்குன்னு வைங்க, நம்ம பேசுற எல்லாமே சரி. இவங்க சொல்லக்கூடிய சினாரியோ பத்தி கேட்கணும். ஷியாம், உங்கள்கிட்ட நான் கேட்கணும். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துட்டு வரேன். ஆர்கே ஒரு சினாரியோ சொல்றாரு, ஷபீர் ஒரு சினாரியோ சொல்றாரு. நாம காலையிலேருந்து பல சினாரியோ ஒர்க் அவுட் பண்ணோம். ஆனால் இது புது சினாரியோவா இருக்குது. இதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குங்கிறத பேசலாம். ஒரு